மற்ற மாநிலங்களிலும் டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இந்த 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலையிலேயே இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை அங்கு வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் நின்றவாறு தங்களது வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களான ராகுல் காந்தி, சோனியா ஆகியோர் டெல்லியில் வாக்களித்தார்கள். இதேபோல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் டெல்லியில் தங்களது வாக்குகளை செலுத்தி உள்ளனர். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி கட்டமாக 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கு முன்பாக இப்போது நடைபெறும் இந்த 6ஆம் கட்ட தேர்தலானது இறுதி கட்டத்தை தேர்தல் வாக்குப்பதிவு எட்டியுள்ளதை குறிக்கும் வகையில் நடைபெறுகிறது. இந்த 6ஆம் கட்ட தேர்தலில் தேர்தல் பிரச்சாரமும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் இடையேயான கடுமையான போட்டி களத்தில் நிலவுவதை அதன் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நாம் பார்க்க முடிந்தது. இருதரப்பிலும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் மற்றும் பல்வேறு வாக்குறுதிகள், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பது மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான புதிய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் எவ்வாறு வழங்குவோம் ஆட்சிக்கு வந்தால் என்ற வாக்குறுதிகளை அளிப்பது என இரண்டு தரப்பிலும் தேர்தல் பிரச்சாரம் சூறாவளி பிரச்சாரமாக மாறி அங்கு உச்சகட்ட வாக்குவாதம், தேர்தலிடையே வாக்குறுதி மற்றும் வாக்களிக்க வரும் மக்களுக்கு பல்வேறு விதமான வாக்குறுதிகளை இருதரப்பிலும் வழங்கினர். இருதரப்பிலும் சரமாரியாக மாறி மாறி குற்றச்சாட்டுகளையும் செலுத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது 9 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவானது ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடைபெறும் 6 மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் 10.82%, அதாவது சராசரியாக இந்த 6 மாநிலங்களிலும் 10.82% என்பது சற்று விறுவிறுப்பான வாக்குப்பதிவாகத்தான் காண முடிகிறது. கடந்த 5ஆம் கட்ட 4ஆம் கட்ட தேர்தலில் 9 மணி நிலவரப்படி பல இடங்களில் 7%, 8%, 6% என்று வாக்குப்பதிவுகள் இருந்தன. இந்த முறை குறைந்தபட்சமாகவே 7% வாக்குகள் பதிவாகி உள்ளதால் இப்போது 6ஆம் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. கடந்த 5 கட்ட தேர்தலிலும் நடைபெற்ற வாக்குகளை விட இந்த தேர்தலில் கூடுதல் வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று 9 மணி நிலவரப்படி ஒடிசாவில் 7.43%, ஜார்க்கண்டில் 11.74%, ஹரியானாவில் 8.31%, உத்தரப்பிரதேசத்தில் 12.33% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. டெல்லியில் 8.94% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக 9 மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அந்த வாக்கு சதவீத அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மேனகா காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், ஒடிசாவில் பிஜு பட்நாயக் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவானது இன்று காலையிலிருந்து விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் 5 மக்களவை தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 8.89% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 12.33% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஒடிசா மாநிலத்தில் 7.43% வாக்குகளும், ஹரியானாவில் 8.31% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் 8.89% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளதாக தற்போது வந்துள்ள அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் 6 மாநிலங்களில் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் வாக்குப்பதிவானது 6ஆம் கட்ட தேர்தலில் 7 மாநிலங்களில் பீகார், ஹரியானா, ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம், டெல்லி ஆகிய மாநிலங்களில், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களிலும் மற்ற 6 மாநிலங்களிலும் இந்த தேர்தலானது நடைபெறுகிறது. 428 தொகுதிகளுக்கு ஏற்கனவே 5ஆம் கட்டத்துடன் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த சூழ்நிலையில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு இப்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 58 தொகுதிகளுக்கும் மக்களவை தொகுதிகளுக்கும் இந்த 6ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 889 வேட்பாளர்கள் இந்த தேர்தல் களத்தில் 58 மக்களவை தொகுதிகளுக்காக அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 1,14,000 வாக்குச்சாவடிகள் இந்த 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது 9 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவானது சராசரியாக 10.82% அளவுக்கு பதிவாகியுள்ளது.